We'll go for the ninth sum. From the following balance obtained from the books of Ganesh, prepare a trading and profit account. என்ன பண்ணோம், ட்ரேடிங்கும் எடுக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், எது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், எது ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸ்டாக் வந்து 1 அப்போ அது ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வரும், இது டெபிட் சைடு ஆஃப் அ ட்ரேடிங் அக்கௌண்ட். டீ போடுறோம், ட்ரேடிங்க்கு டீ இது பாருங்க, ட்ரேடிங் டீ இருக்குல்ல, அதனால் ட்ரேடிங் டீ போடுறோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னாவே டெபிட் சைடு ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும். சேல்ஸ்னா கிரெடிட் சைடு ட்ரேடிங் அக்கௌண்ட். எக்ஸ்பென்ஸ் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னாவே டெபிட் சைட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் அப்படி வந்தால் ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் பெய்ட் அப்படி வந்தீங்கன்னா டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நீங்கள் பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதனால நான் ஃபஸ்ட்டு பி போடுறேன், பி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல். எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல்னு நீ போயிட்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல் இன்டெரக்டாக அது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு பதிலாக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்ப, அப்போ என்ன பண்ணியிருப்ப, அட்வர்டைஸ் பண்ணியிருப்ப, அதுதான். ஸோ இட் வில் கம் இந்த டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுதான் பி போடுறோம். நெக்ஸ்ட்டு பேட் டெட்ஸு டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேட் எக்ஸ்பென்ஸுன்னு வந்திருக்கு, டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அலவுட், நீ அலோவ் பண்ணியிருக்க, அது உனக்கு எக்ஸ்பென்ஸ், அப்போ என்ன பண்ணிக்கணும், டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எல்லா எக்ஸ்பென்ஸு சார்ஜஸ் எல்லாம் டெபிட் சைட் வரணும். கமிஷன் அலவுட், நீ அலோவ் பண்ணியிருக்க, அது உனக்கு லாஸு, எக்ஸ்பென்ஸு, டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். செல்லிங் எக்ஸ்பென்ஸு டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரிப்பேர் ஆன் ஆஃபீஸ் வெஹிக்கிள், அதுவும் உனக்குடைய எக்ஸ்பென்ஸு, டெபிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இயர் இந்த பாக்ஸுக்கு இல்லாமல் வெளியில் எங்கே இருக்க பாரு, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் வந்து இங்கே இப்போ 31st டைம் இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும், கிரெடிட் சைடு ஆஃப் அ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு தாட்டி எழுதணும். பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அடுத்து சம்மில் வரும். அப்போ வந்து அசெட் சைடு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசெட் சைடு எழுதுவேன். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசெட் சைடு எழுதுவேன். இங்கே பாரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் அதுதான் பிஎஸ்ன்னு போடுறேன் நான். பேலன்ஸ் ஷீட்டு அசெட் சைடு. இப்போ இங்கே வெறும் உங்களுக்கு ட்ரேடிங்கும் ப்ராஃபிட், அப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடு எழுதுவேன். ஸோ ஷல் வி கோ ஃபார் த சம். ஸோ வில் கோ ஃபார் த சம் நம்பர் 9. In the new textbook page number 266 sum number 9, old textbook volume 2 page number 121 13th sum. So here in the books of Mr. Ganesh, trading and profit and loss account for the year 31st is the heading எழுதிட்டு இது டெபிட் சைடு வரும். ஃபுல் ஷீட் தான் யூஸ் பண்ணணும், இங்கே பாதியெல்லாம் நிற்கக்கூடாது, ஃபுல் ஷீட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் இயர் கம் இயர், ஃபஸ்ட்டு இயர் 2, இது ட்ரேடிங் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டில் 2 opening stock amount is 8,000. next to purchase 22,000. next to expense on purchase amount is 2,500. அவ்வளோதான் இந்த பக்கம். இப்போ வந்து கிரெடிட் சைட் போகலாம். பை சேல்ஸு அமௌண்ட் இஸ் 42,000. நெக்ஸ்ட்டு பை க்ளோசிங் ஸ்டாக், பாக்ஸுக்கு அடியில் இருக்குல்ல அதுதான் அது. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக்கு 4,500. இப்போ ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணலாம், டோட்டல் பண்ணலாம். இயர் சேம் இயர். இப்போ இந்த பக்கம் தான் ஜாஸ்தியாக வரும். வாட் இஸ் அமௌண்ட்டு 46,500 வரும். ஸோ இந்த பக்கமும் 46,500 வரும். இப்போ இது மோர் அமௌண்ட்டு 46,500. இது ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா, இது ஃபுல்லாகவே டோட்டல் பண்ணோம்னா வி வில் கெட் 32,000 லெஸ் அமௌண்ட் இல்லையா. இப்போ லெஸ் அமௌண்ட் இந்த பக்கம், அப்போ இந்த பக்கம் தான் நம்ம போய் எழுதும். மைனஸ் பண்ணால் வி வில் கெட் இட் ஆஸ் 14,000 வரும் ஆன்சர். ஸோ இந்த 14,000 எந்த பக்கம் லெஸ்ஸாக இருக்குதோ அந்த பக்கம் போய் 14,000 எழுதிட்டு இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம லெட்ஜரில் எழுதணும் பேலன்ஸ் ப்ரா. ஆனால் இது ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படி எழுதக்கூடாது. அப்போ நம்பர் 2 கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதணும். கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன்னு எழுதணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து கண்டினியூஷன் ட்ரேடிங் அக்கௌண்ட். இங்கே ஹெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிச்சுட்டு இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டினியூவே பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ப்ராஃபிட் அண்ட்
கிராஸ் ப்ராஃபிட் எழுதிக்கிறேன்ல இந்த பேலன்சிங் ஃபிகரு, இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன பண்ணணும், இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் எடுத்துட்டோம், ஆப்போசிட் டைரெக்ஷனில். நான் இந்த ஒரு சம்மில் சொல்லியிருப்பேன் ஆப்போசிட்டாக இருப்பேன், அதுதான் இங்கே இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக எடுத்துட்டோம். இங்கே போய் பை கிராஸ் ப்ராஃபிட் brought down அப்படின்னு சொல்லிட்டு பேலன்சிங் ஃபிகர் 14,000 எழுதணும். இப்போ அடுத்தது இங்கே பாரு, இப்போ எதெல்லாம் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன்று டூ ஃபைனான்ஷியல் சார்ஜஸ், வாட் இஸ் அமௌண்ட் 3,500. நெக்ஸ்ட் வந்து டூ எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல், amount is 1,000 rupees. Next to bad debts, amount is 1,200. Next to trade expenses, amount is 1,200 again. Next true discount allowed, amount is 600. Next to commission allowed, amount is 1,100. Next to selling expenses, amount is 600. Next to repairs on office vehicles, amount is again 600 together. Okay, next so these are on this side, we'll close, total we'll do the total. So this side only it is coming 14,000 more amount, so more amount we'll write. So if we total all this, we will get it as a 14,000 இருக்குல்ல இந்த பக்கம் 14,000, இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 9,800 வரும். இப்போ 14,000 9,800 மைனஸ் பண்ணால் 4,200. இப்போ 4,200 எங்கே எழுதணும்னா எந்த பக்கம் லெஸ் அமௌண்ட் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு 4,200 எழுதணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ப்ராடக்ட்னு லெட்ஜரில் எழுதுகிற மாதிரி இங்கே அப்படி எழுதக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ண டூ நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் கேரி டவுன். ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் எழுதுவேன், இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் கேரி டவுன் எழுதுவேன். ஸோ திஸ் இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். தட்ஸ் ஆல்.